ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? எண்ணெயை ஊற்றி கடுகு சீரக வெந்தய சோம்பு போட்டு நல்லா படப்படன்னு வெடித்த அப்புறமா 10 பல்லு பூண்டு 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பப்பாளி காயும் போட்டுக்கணும். பப்பாளி காய் நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறமா உப்பு மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா கலந்து 3/4 பாகம் வேகிற வரைக்கும் இந்த ஜஸ்ட் லைட்டான எண்ணெயில் மிதமான சூட்டில் வச்சு மூடி வச்சு வேக வைக்கலாம். நல்லா வேகட்டும். இந்த மாதிரி வெந்த அப்புறமா ஏற்கனவே எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் நான் அதே தடவை வறுத்து காமிச்சிருக்கேன் மீன், அதனால தான் இந்த கிளிப்பில் காமிக்கல. இந்த மாதிரி வறுத்த மீன் 2-3 துண்டு போல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியாக புளி கரைச்சல் நான் வச்சுருந்தேன், அதை வந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா தண்ணி மாதிரி நல்லா கரைச்சி புளி கரைச்சல் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த அப்புறமா கரம் மசாலா போட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். தாய்மார்கள் சாப்பிட்டா நல்ல பால் சுரக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.